இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய வருடத்திலும் இந்த முதலாம் மாதத்திலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த தேவாதி தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும் நாம் சற்று தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாக்குத்தத்தமாக நமது திருமண்டலத்திலிருந்து இந்த வருடம் கொடுக்கப்பட்ட வார்த்தை வசனமானது மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆண்டிலும் இந்த வசனத்தை நாம் வாக்குத்தத்தமாக நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த வாரத்திலும் நாம் இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டு வரும்போது செய்த அதிசயங்களை பற்றி ஒவ்வொன்றாக நாம் தியானிப்போம். அதுபோலவே அதிசயங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு தந்து நம்மை மகிழச் செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து கூட்டு வரும்போது முதலாவதாக செய்த அற்புதம் அது என்னவென்று பார்ப்போமானால் அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்திராகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போமானால், உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று வாசிக்கிறோம். முதலாவது இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்படும்போது கர்த்தர் அவர்களுக்கு செய்த அதிசயம் என்னவென்றால் அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். எவ்வாறு இஸ்ரவேலர்கள் அங்கே அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள் என்றால், பஞ்ச காலங்களிலே தானியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக சென்ற யோசேப்புடைய சகோதரர்கள் மற்றும் குடும்பத்தினர் யோசேப்பினால் பார்வோனிடம் அனுமதி பெற்று எகிப்திலே தங்குகிறார்கள். எகிப்திலே சந்தோஷ மகிழ்ச்சியோடு யோசேப்பின் குடும்பம் மற்றும் அவனுடைய உறவினர்கள் தங்கியிருக்கிறார்கள். யோசேப்பு மரித்து யோசேப்பினுடைய சகோதரர்கள் மரித்த பிறகு புதிதாக ஒரு ராஜா எழும்புகிறார். அந்த ராஜாவுக்கு யோசேப்பை பற்றியும் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றியும் அதிக அளவு தெரியவில்லை. எனவே அவர் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரோடு அதிக அளவிலே அதிக எண்ணிக்கையிலே இருப்பதனால் அவன் கோபமடைந்து இஸ்ரவேலர்களை ஒடுக்க வேண்டும் என நினைக்கிறான். இதுவரைக்கும் சந்தோஷமாக இருந்த மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். எப்படியெல்லாம் ஒடுக்கப்பட்டார்கள் என்றால், செங்கல் செய்யும் வேலைகளிலே அவர்களை உட்படுத்தினார்கள். மேலும் சுமை சுமக்கும்படியாக அவர்களை அடிமைப்படுத்தினார்கள். இப்படியாக மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுத்து அவர்களை அடிமைகளாக பாவித்து அவர்களை அடிமையாக்கி வைத்திருந்தார்கள். மேலும் இன்னொரு படி மேலும் சென்று இஸ்ரவேலில் பிறக்கும் ஆண் குழந்தைகள் அத்தனையும் கொல்லும்படியாக உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. பாருங்கள், எவ்வளோ பெரிய நெருக்கடி, எவ்வளோ பெரிய அடிமைத்தனத்திலே இருந்த மக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். தங்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். உண்மையாய் முழு இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் சத்தத்தை கேட்கிறார். இஸ்ரவேலரை அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுக்க வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கானான் தேசத்திற்கு கூட்டி செல்ல வேண்டும் என கர்த்தர் எண்ணுகிறார். இஸ்ரவேல் மக்கள் அதிகமான பாரத்தை சுமத்தி அவர்களுடைய நுகத்தடியை எகிப்தியர்கள் இஸ்ரவேல் மக்கள் மேல் சுமத்தினதுக்கு காரணமாக எகிப்தியர்கள் தலை நிமிர முடியாத அளவுக்கு பாரங்கள் அவர்களை சுமத்தியது. அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவர்களால் தலை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் விடுதலையாக்கி அவர்கள் தலை நிமிர வேண்டும் என்று விரும்புகிறார். வேதத்திலே நாம் பார்ப்போமானால் லேவியராகம் 26:13 நாம் பார்க்கிறோம், உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்கிறார். அடிமைகளாக இருந்த ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று
தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார். பாருங்கள், எவ்வளவு பெரிய அதிசயம்! தலை நிமிர்ந்து நிற்க செய்தார், விடுவித்து விடுதலை பண்ணி தலை நிமிர்ந்து நிற்க செய்தார். இதுபோல இந்த ஆண்டிலும் கர்த்தர் நாம் அடிமைகளாக இருக்கும் ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் நாம் விடுபெற்று நாமும் தலை நிமிர்ந்து இருக்கும்படியாக நமக்கு கிருபை செய்வார். இந்த நாளிலே ஒருவேளை நாம் கடந்த ஆண்டுகளிலே பல பாவங்களிலே சிக்கி தவித்திருக்கலாம். அந்த பாவங்கள் நம்மை பின்தொடராதபடி கர்த்தர் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை நோக்கி நம்மளுடைய ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலை பண்ண வேண்டும் என்று அவரை நோக்கி கெஞ்ச வேண்டும். நம்முடைய பாவத்தை அறிக்கையிட வேண்டும். நாம் பாவத்தை அறிக்கையிடும் பொழுதுதான் அதிலிருந்தே நமக்கு விடுதலையை அவர் தருவார். இந்த ஆண்டிலே நாம் இல்லாதவர்களாக வாழும்படியான விடுதலையை கர்த்தர் தரும்படியாக நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்து இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இந்த வருடத்திலே நாம் முதலாவது வேண்டிக்கொள்ளும் விடுதலை என்னவென்றால் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று. கடந்த ஆண்டுகளிலே செய்திருந்த பாவங்கள் எதுவும் இந்த ஆண்டில் தொடராதபடி கர்த்தர் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று நாம் கர்த்தரிடத்திலே நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி நம்ம பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி கானானுக்கு கூட்டி சென்றாரோ அதுபோல் நமக்கும் ஒரு பலன் இருக்கிறது. அது என்ன பலன் என்று பார்ப்போமானால், ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாருங்கள், பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. நம்மை கர்த்தர் பரிசுத்தமாக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்து நம்மை ரட்சித்து நம்மை பரிசுத்தமாக மாற்றுகிறார். கர்த்தரோடு நாம் இருக்கும்போது நிச்சயமாக இந்த வாழ்வை நாம் இந்த ஆண்டு முழுவதும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். நாம் இந்த ஆண்டு முழுவதும் உள்ள இனி வரும் நாட்கள் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தமாக வாழும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். நாம் அவருடைய பாதத்திலே காத்து கடக்க வேண்டும். நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று அவரையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். மறுபடியும் நாம் அடிமைத்தனத்துக்குள்ளே போகாதபடி நம்மை பாதுகாத்து கொள்ள கர்த்தரை நோக்கி கெஞ்ச வேண்டும். அப்பொழுதுதான் நமக்காக ஆயத்த பண்ணி வைத்திருக்கும் நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு கொடுத்து நமக்கு மகிழச் செய்வார். இதுபோல பாவத்தின் அடிமைத்தனம் இல்லாமல் மேலும் பொருளாதாரத்திலே அடிமைத்தனத்திலிருந்து வறுமையின் பாதையிலே இருந்தாலும் வேறு எந்த அடிமைத்தனத்திலே இருந்தாலும் ஒருவேளை நம்மை சார்ந்தவர்கள் நம்மை அடிமைகளாக நினைத்து நம்மை வார்த்தைகளால் செயல்களால் நம்மை கோபப்படுத்தி நம்மை தலை நிமிர செய்ய முடியாமல் செய்திருந்தாலும் இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்முடைய தலையை நிமிர செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. நிச்சயமாக நாம் இதுவரை அடிமைகளாக இருந்திருப்போம். எந்த காரியம் நம்மை அடிமைப்படுத்தியிருந்தாலும் இனிமேல் அடிமைப்படுத்தாதபடி கர்த்தர் நம்மை பார்த்து கொள்வார். நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் எப்பொழுதும் அவரை நம் முன் வைக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் இயேசுவையே நம்முடைய வாழ்க்கையிலே நோக்கி பார்த்து அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாக வந்து அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்கு கூட்டி சென்றது போல நம்மையும் நம்மளுடைய எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் நமக்காக வைத்திருக்கும் நித்திய ஜீவனை அடையும்படியாக நம்மை பரிசுத்தப்படுத்துவார். இந்த ஆண்டிலே நாம் அடிமைகளாக இல்லை, விடுதலை பெற்றவர்களாக இனி வரும் ஒவ்வொரு நாட்களையும் விடுதலை பெற்றவர்களாக கர்த்தரால் விடுதலை பெற்றவர்களாக நாம் காணப்படுவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தந்து நம்மை அதிசயங்களை காண செய்வாராக. ஆமென். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் எகிப்திலிருந்து இஸ்ரவேலை கூட்டு வரும்போது செய்த அதிசயங்களை போல இந்த நாளிலும் நீர் அதிசயங்களை செய்வீர் என்ற தலைப்பில் நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக இஸ்ரவேலின் அடிமைத்தனத்தை நீர் மாற்றினீர். அதுபோல எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அடிமைத்தனங்கள் ஒருவேளை பாவத்தினால் உள்ள அடிமைத்தனமாக இருந்தாலும் இன்னும் இந்த உலகத்திற்குள்ள ஆசீர்வாதங்களுக்குள்ள அடிமைத்தனமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி நீர் எங்களை அதிசயங்களை இனிவரும் நாட்களிலே இந்த ஆண்டு முழுவதும் இன்னும் இனிவரும் நாட்கள் முழுவதும் எங்களை காண செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உண்மையே நோக்கி பார்க்க வேண்டும். நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம். இஸ்ரவேலர் பெற்ற விடுதலையை நாங்களும் பெற்றுக்கொள்ள தேவரே கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.